அனைவருக்கும் வணக்கம். தெரிந்து தெளிதல் அதிகாரத்தை நேற்று நிறைவு செய்தோம். தேராது தெளிந்தால் தீராது துன்பம் என்று அதனுடைய முடிவாக சொன்னோம். தேராது தெளிந்தால் தீராது துன்பம் என்பதற்கு முகக்குறிப்புகளால் உள்ள குறிப்பை அறிய முடியாமல் போனால் ஒருவனின் உறுப்புகளில் கண்கள் இருந்து என்ன பயன் என்று நேற்று நிறைவு செய்தோம். தெரிந்து தெளிதல் இன்று தெரிந்து வினையாடல். தெரிந்து தெளிதலுக்கும் தெரிந்து விளையாடலுக்கும் என்ன வேறுபாடு? ஒருவருடைய தன்மையை அறிந்தது தெரிந்து தெளிதல். ஒருவருடைய தன்மையை அறிந்து தெளிதல், தெரிந்து தெளிதல் அப்படின்னா அவருடைய குணாதிசயம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, பண்பு நலன்கள், அதை தெரிந்து தெளிதல். இப்ப அவருடைய செயலில் உள்ள குணாதிசயங்கள் அதை தெரிவது, அவர் செயல்தன்மையை அறிவது தெரிந்து வினையாடல். அவருடைய குணாதிசயங்களை போன்றே அவருடைய செயல்பாடுகளிலும் அது மாதிரி குணாதிசயங்கள் இருக்கிறதா? சில நிறுவனங்களிலே ஒருவர் பணி செய்கிறார் என்று சொன்னால் அவர் அவருடைய பணியோடு மட்டும் இல்லாமல் அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் உதவுவார். அது அவருடைய குணாதிசயம். அதை தெரிந்து வினையாடல். அவன் தான் வேலை உண்டு வெட்டி உண்டு மணி அடிச்சா போயிட்டே இருப்பான். அதை விட நம்மால் இந்த நிறுவனமும் உயர வேண்டும் என்று கூர்த்தமதியோடு செய்கிற செயல்களில் உடையவர் இருக்காரு, அவனை தெரிந்து வினையாடல். வினை என்பது செயல். செயல் செய்வார் தெளியப்பட்டவரே, தெளியவும் பட்டவரை. தெரியப்பட்டவர் தெளியவும் பட்டவர். அவர் செயலுக்கு உரியவரை தெரிதலும் தெளிதலும் தானே என்று முடிக்கிறார்கள். அதாவது தம்மால் தேர்ந்து தெளியப்பட்டவர் செம்மை நலம், தேர்ச்சி, இன்னும் பெற வேண்டிய பயிற்சி முதலியவற்றை அவர் செயல் புரியும் போதுதான் அறிய முடியும். தோழமையும் தொழிலும் ஒருங்கே அமைந்துவிட்டால் அவருக்கு மாபெரும் வெற்றி. ஒருவேளை தோழமை இல்லாதவரை அந்த தொழிலுக்கு கொண்டு வந்து சேர்த்தால் அவர் அதிலே அந்த தொழில் திறத்திலே வல்லவராக இருக்க வேண்டும். பிறகு தோழமையை உண்டாக்கி கொள்ள முடியும். சில நேரங்களில் இப்படி அமையும். சிலருக்கு அவர் தோழமையாக இருப்பார், நண்பனாக இருப்பார், அவருக்கு அந்த தொழில் சிறந்த தேர்ச்சி உடையாராகவும் இருப்பார். அது இந்த பிளஸ் பாயிண்ட் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அது போல அவருக்கு கூடுதல் பலன். சில நேரங்கள் அப்படி இருக்க மாட்டார்கள். அது மாதிரி நேரங்களில் செயல்திறன் உடையவரை அந்த பொறுப்பில் நியமித்து பிறகு தோழமை கொள்ளலாம் அவருடைய செயல்திறன் காரணமாக. இதான் தெரிந்து வினையாடல். இன்னும் என்னெல்லாம் கவனிக்கலாம்? செயல் நலம் உடையவரா, வளம் பெருக்க வல்லவரா, இந்த நிறுவனத்தை மிகச்சிறப்பாக கொண்டு செலுத்தக்கூடியவரா, நம்புதற்கு உரியவரா. இவரிடம் ஒரு பொறுப்பை மட்டும் ஒப்படைக்கவில்லை, வேறு ஏதேனும் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்றால் அதற்கான தொகையும் கொடுக்கிறோம். இப்ப கடந்த காலங்கள்ல இந்த பீரங்கி வாங்கினதுல பிரச்சனை வந்தது பார்த்தீங்களா? இதெல்லாம் அரசியல். நம்ம படிக்கிறோம், நம்ம படிக்கிற பகுதி அரசியல். அது மாதிரி நம்பருக்கு உரிய ஆட்கள் இல்லாவிட்டால் அதில் ஊழல் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் நம்பருக்கு உரியவரா, தெரிந்து வினையாடல்ல எப்படியெல்லாம் திருவள்ளுவர் சிந்தித்திருக்கிறார் என்பதை மட்டும் நாம் பார்க்க வேண்டும். கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக செய்ய வல்லவரா. நான் மதுரையில் இருக்கிறேன்ப்ப, பாண்டிய மன்னன் மாணிக்க வாசகர்கிட்ட படைபலத்தை பெருக்குவதற்கு நல்ல குதிரைகளை எல்லாம் வாங்கி வா என்று முதலமைச்சராக இருந்த மாணிக்க வாசகர்கிட்ட கொடுத்த. அவருக்கு பேர் அப்ப திருவாத ஊரார். அவர்கிட்ட கொடுத்து அனுப்பலாம். இது சோதனை பாருங்க. ஒரு நல்ல மனிதன், திறம் வாய்ந்த மனிதன் தான் என்றாலும் அவருடைய சூழல் அரசனுடைய கட்டளையை மறந்துவிட்டார். அவருடைய எண்ணங்கள் முழுமையும் குருவடிவாக விளங்கிய அந்த குருந்த மரத்தடியிலே இருந்து உபதேசம் செய்து கொண்டிருந்த சிவபெருமான்பால் சென்றது.
அங்கே மிக பெரும் கோயிலை கட்டிவிட்டார் கொடுத்த பணத்திலே. போனவர் காணாமை என்று எல்லா திசைகளிலும் அரசன் அனுப்புகிறான். அங்கே ஆவுடையார் கோயில் என்று சொல்லப்படுகிற திருப்பெருந்துறை என்கிற ஊரிலே மிக அற்புதமான அழகான சிறப்பான ஒரு கோயிலை கட்டிவிட்டார். இது தெரிந்தவுடன் அவரை சிறைபிடித்து கொண்டு வந்து அவரை வாட்டினார் என்பதெல்லாம் இலக்கிய வரலாற்று செய்தி. அதை ஒத்துக்கொள்ளலாமா? இப்ப ஓபர்ஸ் சொன்னோம் இல்லையா, இப்ப நடந்தது ஒரு 30 ஆண்டுகளுக்கு 40 ஆண்டுகளுக்குள்ள நடந்த செய்தி. இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஒரு ஒரு பில் கலெக்டரா இருந்தவன் இணையமைச்சரா இருந்தான். ஒரு பில் கலெக்டரா வேலை பார்த்தேன் ஒரு நகராட்சியில அல்லது ஒரு ஊராட்சியிலையோ. பில் கலெக்டர் அந்த வரி வசூல்லாம் தண்டல் செய்பவர், வரி வசூல் தண்டல் செய்வார். அவங்க வீட்டுல கோழி போய் சக்கரை சாக்குல 100 கிலோ கொள்ற சக்கரை சாக்குல ஒரு 7-8 சக்கரை சாக்கு நிறைய பணம் இருந்தது. அதை கண்டுபிடிச்சு வெளியில வந்தது. என்னாச்சுங்கிற ரிசல்ட்டை காணோம். எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா வச்சுக்கோங்க. அந்த பணத்தை என்ன பண்ணான், அவனை ஒண்ணுமே பண்ணல. என்ன நடக்குதுன்னே தெரியல. நாம வினை செயல் வகையும் வினை திட்டமும் வினை தூய்மையும் தெரிந்து வினையாடலும் படிச்சுக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த கோணிப்பையில வச்ச சாக்குல இருந்த பணம் எல்லாம் அரசாங்க கருவூலத்துக்கு போச்சா அல்லது பிடிச்சவனே பங்கு போட்டுக்கிட்டானா என்னன்னு ஒண்ணுமே புரியல. அந்த கதையை மக்கள் மறந்து விடுவார்கள் என்பதனால தப்புகள் எல்லாம் தப்புகளாகவே போய்கொண்டிருக்கின்றன. இப்போ மாணிக்க வாசகர் செஞ்சது சரியா என்றால், அரச நீதியின்படியும் தர்மத்தின்படியும் அவர் செய்தது மாபெரும் பிழை. ஆனால் இது ஆண்டவன் கட்டளையாக சென்று அவருடைய தெய்வத்தன்மையை உலகிற்கு அறிவிக்க வேண்டும் என்று நினைத்த இறைவனே இந்த திருவிளையாடலை செய்கிறான். அவருடைய 64 திருவிளையாடல்களில் இது ஒரு திருவிளையாடல். இந்த மாணி ஒரு பெரிய குற்றச் செயலை கொண்டு வந்து கொடுத்தால்தான் அது ஒரு மிகப்பெரிய ஒரு தூய்மையான ஒரு செயலை வெளிக்காட்ட முடியும் என்பதனால வந்தி என்ற ஒரு பாத்திரத்தை ஏற்படுத்தி அவளை பிட்டு விருப்பவளாக வைத்து இந்த வைகை கரை பெருக்கெடுத்து வருகிற போது அந்த கரையை அடைப்பதற்கு ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஆள் தேவை என்கிற போது அந்த முதிர்ந்த வயதுடைய பெண்ணால் ஒன்றும் செய்ய முடியாமல் தவிக்கிறாள். அந்த நேரத்தில் இவன் கூலி ஆளாக வருகிறான். அவள் உதிர்ந்த பிட்டை முன்பணமாக முன்கூலியாக பெற்று உண்டு செல்கிறான் என்பது கதைப்போக்கு. இப்ப வந்தி என்கிற ஒரு தூய்மையான பக்தி உடையவள் அவள் நாள்தோறும் போய் கோயில் எல்லாம் சாமி கும்பிடுறதில்ல. காலையில ஏந்திரிச்சு அந்த இதுல தொட்டு கும்பிட்டு இறைவா இன்னைக்கு பொழுது நல்லதா போகணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரத்தை தொடங்கிடுவான். அவளுடைய தூய்மையை உள்ளம் அவளுக்கு இறைவன் கருணை காட்டினான் என்பது அங்கு ஒரு செய்தி, அவனுடைய திருவிளையாடல்ல ஒன்று. அடுத்து மணிவாசகரை உலகத்திற்கு காட்ட வேண்டும். அவர் செய்திருக்கிற அந்த திருவாசகத்தை ஒரு மிகப்பெரிய நமக்கு கிடைத்த ஒரு அரிய பாடல் வகைகள் ஒவ்வொன்றும். ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு சீரும் ஒவ்வொரு எழுத்தும் பொன் போன்றவை. பிற மதத்தினர் அதை படித்துவிட்டு அந்த பக்தியினுடைய தன்மை வியக்கிறார்கள். பெரிய செய்தி, பெரிய செய்தி. அப்ப இவரை வெளிக்கொணர வேண்டும். நியாயத்தின்படியும் தர்மத்தின்படியும் அவர் செய்தது தப்பு, அரசாங்க கருவூலத்து பணம் என்றாலும் இந்த மிகப்பெரிய குற்றச் செயலை காட்டி அவர் எழுப்பிய மிக மிக அழகான ஒரு திருக்கோயில் கலை களஞ்சியமாக திகழ்கிறது. இங்க பெரியவர்கள் யாரும் பார்க்காமல் இருந்திருந்தால் ஆவுடையார் கோயில் சென்று பாருங்கள். அவருக்கு ஆவுடையார் கோயில் என்று அந்த ஊரினுடைய பெயர், பழைய பேர் அதுக்கு திருப்பெருந்துறை என்று. அந்த அந்த அழகிய காட்சியெல்லாம் அங்கு சென்று காணலாம்.
இப்ப அந்த செயல் தூய்மை இருக்க வேண்டும். அதே மாதிரி மாணிக்க வாசகர் மாதிரி செய்யலாமா என்றால் அதெல்லாம் செய்ய முடியாது. அவர் கூட அதனுடைய விளைவு நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் போபர்ஸ் பீரங்கி ஊழல் பற்றி வெளிவந்தது இன்னும் கண்டுபிடிக்க முடியாமலே இருக்கிறது. நம்முடைய இன்னமும் சட்ட திட்டங்களை அரசியல் நிர்ணய சபை எல்லாம் சொல்லுகிறார்கள். வல்லான் வகுத்தறிய வாய்க்கால் என்று ஒரு பழமொழி சொல்லுவார்கள் தமிழ்நாட்டில். என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. மேட்டுக்குடியினருக்கு ஒரு விதமான நீதிதான், எளியவர்களுக்கு ஒரு விதமான நீதிதான் இருக்கிறது என்பது கண்ணீர் வரக்கூடிய கதையாக இருக்கிறது. நம்ம நாட்டை புனிதமான நாடு, தூய நாடு, தூய செயல்பாடுகள் எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் சிறைச்சாலை கதைகளை எல்லாம் கேட்டால் விடுவிக்கப்பட முடியாமல் சிறைச்சாலையிலே இருக்கின்ற விசாரணை கைதியாகவே 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் இருக்கின்றவர்களை மனநோயாளியாக இருக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. நாம் இங்கே திருக்குறளை பேசிக் கொண்டிருக்கிறோம், திருவாசகத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய நாட்டிலே நடக்கின்ற செயல்பாடுகளை பார்த்தால் இன்னும் எத்தனை ஆண்டுகள் இப்படி துன்ப பொழுதாகவே இப்படிப்பட்ட மனிதர்கள் விளங்கிக் கொண்டிருப்பார்கள் என்று எனக்கு புரியவில்லை. தெரிந்து வினையாடல் பார்த்து கொண்டிருக்கிறோம். இத்துறைக்கு பொருத்தமானவரா? ஒவ்வொரு துறையிலும் தன்னோடு பணி செய்பவருக்கு வழிகாட்டும் திறத்தவரா? தான் செய்யறதோடு இல்லாம அடுத்தவனுக்கு வழிகாட்டணும். இப்படி செஞ்சா வெற்றி பெறலாம், நல்லது நடக்கும் என்பதை சக பணியாளர்களுக்கும் அவர்கள் உதவ வேண்டும் என்பது கருத்து. இவற்றை கண்ணும் கருத்துமாக நாடி பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும். இலக்கணத்துல பெயர் சொல், வினை சொல், இடைச்சொல், உரிச்சொல் இருக்குன்னு பார்த்திருக்கோம். இந்த 4 வகையாக பகுத்திருக்கிறார். இப்ப இவர் பெயர் குறியீட்டு அளவிலே நிற்கும். என்னுடைய பெயர் குறியீட்டு அளவிலே நிற்கும். ஆனால் நான் பெயர் பெற்றவனாக விளக்க வேண்டும். பெயர் என்பது என்னுடைய பெயர், இயற்பெயர். நான் என்னுடைய பெயரை நிலைநாட்டுகிற பேர், அதாவது புகழ். தோன்றி புகழோடு தோன்றுக என்று சொல்கிறோம் அல்லவா? அது மாதிரி விளங்க வேண்டுமானால் நம்முடைய இயல் செயல்களே அடிப்படையாக அமையும். என்ன சார் இயல் செயல் என்றால்? வினையே ஆடவர், தொல்காப்பியம் வழிகாட்டுகிறது. வினையே ஆடவர்க்கு உயிரே. ஒரு செயலை செய்வதுதான் ஆடவருக்கு. ஏன்னா பெண்களுக்கு இல்லையா அப்படின்னா உண்டு. ஆனா தொல்காப்பியத்தில் சொல்லப்படுகிற செயல்களாவது பழங்காலத்துல கடல் கடந்து சென்று வணிகம் செய்தார்கள். அதை பெண்கள் செய்வதற்கு சில சங்கடங்கள் இருக்கின்றன. அதனால அந்த மாதிரி செயல்களுக்கு பெண்களை உட்படுத்தவில்லை. அவர்கள் குடும்பத்தை காத்தார்கள். அதுக்கு இல்லத்தரசின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பல்வேறு வேலைகள் செய்கிறார்கள். விண்வெளிக்கே நம்ம போயிட்டு வந்தது. பின் மிகப்பெரிய சாதனைகள்லாம் அந்த அம்மா செய்திருக்கிறாங்க. சுனிதா வில்லியம்ஸ் என்பது அது வேறு. ஆனால் பழங்காலத்துல குடும்பத்தை, அதாவது பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை என்று சொல்லுகிறார் அல்லவா திருவள்ளுவர் 76வது அதிகாரத்துல. அதை போல பொருள்வையில் பிரிதல் என்று ஒரு வகையில் சம்பாதிச்சு வரதுக்காக போவார். ஏன்னா குடும்பத்தில் வளம் குறித்து செய்ய வேண்டும். ஓதல் பகையே தூதிவை பிரிவே என்று 971வது நூற்பா சொல்கிறது தொல்காப்பியத்துல. கற்பதற்காக பிரிவான். கல்யாணம் பண்ணிட்டு கற்பதற்காக பிரிஞ்சிருக்கான். கல்யாணம் பண்றதுக்கு முன்னாலையும் பிரிஞ்சு போயிருப்பான் குடும்பத்தை விட்டு. திருமணத்திற்கு பிறகு கூட ஓதல் பிரிவு என்று இருந்திருக்கிறது. ஓதல் பகையே தூதிவை பிரிவே என்று போர் செய்வதற்காக பிரிவது, தூது செல்வதற்காக பிரிவது என்று பல்வேறு வகையான பிரிவுகள் இருந்திருக்கிறது. வினையே ஆடவர்க்கு உயிரே என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இப்ப இந்த அதிகாரத்தினுடைய பெருவிளக்கமாக நான் முன்பே அதை கூறியது போல 66, 67, 68 வினை தூய்மை, வினை திட்பம், வினை செயல் வகை என்ற 30 குறள்களும் இந்த தெரிந்து வினையாடல் என்கிற இந்த அதிகாரத்திற்கு விளக்கமாக அமையப் போகின்றன என்பதை நாம் இங்கே முன்னதாக கட்டியம் கூறுகிறோம். மக்கள் வழக்கிலே இந்த வினை என்பதற்கு ஏன் இவ்வளவு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், நான் மெனக்கெட்டு இவ்வளவு பண்ணுனையா எல்லாம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பொருள்னா, வினை கெட்டு நான் இவ்வளவு நேரம் செய்த செயல்கள் எல்லாம் பாழாய் போயின என்பதை சொல்வதுதான்
இந்த வினை கெட்டு, நான் மெனக்கெட்டு என்று சொல்லுவார். மெனக்கெட்டு பண்ணேன்னு ஒரு வழக்கு சொல்லுவோம். நீங்க பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும். மெனக்கெட்டு ஏற்பாடு பண்ணையா, நான் மெனக்கெட்டு இத்தனை வேலை செஞ்சேன், எல்லாமே உருப்படாம போச்சு அப்படிம்பாங்க. அது வினைகட்டு என்பது மக்கள் வழக்க மெனக்கெட்டு என்று ஆகிவிட்டது. எல்லா ஊர்லயும் பார்க்கலாம். தமிழ்நாட்டுல எல்லா பகுதியிலையும் நான் மெனக்கெட்டு செய்தேன் என்பார்கள். பொருள் புரியாமலே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் நான் செய்த பண்டங்கள் குப்பையாகிவிட்டன, அல்லது நான் முயற்சித்த முயற்சிகள் வீணாயின என்பதையெல்லாம் சொல்வதற்காக மெனக்கெட்டு என்று சொல்வார்கள். அது வினைகெட்டு என்று பொருள். மக்கள் வழக்கிலே அப்படி வரும் என்பதை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். இது வினை வழுவாக வழு வழக்கு என்று சொல்லலாம். குற்றமான வழக்காக மாறிவிட்டது. மாந்தர் அனைவரும் ஆண்கள். ஆண்கள் இல்லை, ஆள்கள். மாந்தர் அனைவரும், மக்கள் அனைவரும் ஆள்கள். அதனாலதான் ஆள்வினை உடைமை என்று ஒரு அதிகாரம் 62 பார்க்க போறோம். ஆள்வினை உடைமை என்பது முயற்சித்தல். இது ஆடவர் பெண்டில் அனைவருக்கும் உரியது என்பதனாலே ஆள்கள் என்று சொல்ல வேண்டும். அதான் ஆள்வினை உடைமை. இப்போ நம்ம கருத்துக்கு வருகிறோம். தெரிந்து வினையாடல் தான் இதுவரைக்கும் 10-15 துளிகளாக நாம் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது முதலாவது குறள். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். நன்மையும் தீமையும் நாடி, நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். இந்த நாடி எங்கெங்கெல்லாம் வருது பாருங்க. நோய் நாடி, நோய் முதல் நாடி, மருந்துல பார்த்தோம்ல, அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். இப்போ சென்றதிகாரத்துல பார்த்தா குணம் நாடி, குற்றம் நாடி, அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்று. இப்ப இங்கே நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். இது இதோட 520வது குறள். இந்த அதிகாரத்தினுடைய கடைசி குறளையும் நாம் இணைத்து பார்க்க வேண்டும். நாடோறும் நாடுக மன்னன் வினை செய்வான், கோடாமை கோடாது உலகு என்று இந்த அதிகாரத்தினுடைய கடைசி குறளையும் சேர்த்துதான் இதை பார்க்க வேண்டும். ஒரு செயலின் நன்மை தீமைகளை ஆராய்ந்து நலம் புரிந்த செயலின் தன்மைக்கேற்ப செயல்படும் திறமை உள்ளவனை கொண்டே செயலை செய்ய வேண்டும். அந்த திறமை இல்லாதவனை கொண்டு செய்தால் அந்த செயல் முழுமை பெறாது, செயல் ஆக்கம் பெறாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எந்த பொருளும் 2 தன்மைகளை உடையதே. எந்த பொருளும் 2 தன்மைகளை உடையது. அதே போல் எச்செயலும் 2 தன்மைகளை உடையது. நல்லதை செய்தல் குறைபாட்டால் அல்லதாக்கி விடுவாரும் உண்டு. அல்லதுன்னா கெட்டது. அல்லதாக போனதை நல்லதாக்கி விடுவாரும் உண்டு. இப்ப இது புரியணும்னா ஒரு எடுத்துக்காட்டு சொன்னாதான் புரியும். என்னமோ உளற மாதிரி இதை சொல்ற போது, எப்பொருளும் 2 தன்மைகளை உடையதே, அதே போல் எச்செயலும் 2 தன்மைகளை உடையது. நல்லதை செயல் குறைபாட்டால் அல்லதாக்கி விடுவாரும் உண்டு. அல்லதாக போனதை நல்லதாக்கி விடுவாரும் உண்டு. இப்ப எடுத்துக்காட்டு சொன்னா அது உடனே விரைவாக புரிந்துவிடும். இப்ப உணவு சமைக்கிறாங்க இல்லையா, சின்னதோ பெருசோ, ஒரு படி போட்டு செய்கிறார்களோ 10 படி போட்டு செய்கிறார்கள், உணவு சமைக்கிறார்கள். ஏதோ ஒரு காரணம் கருதி அது குழைந்து விடும். அதை என்ன மாதிரி பண்ணுனா அதை சரி பண்ணலாம் என்று அதை பருப்பு சோறாக்கி விடுவார்கள். அதுக்கு குழைந்திருக்கணும், பருப்பு சோறு போட்டு கிண்டி விடுவார். அதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் மாற்றி விடுவது. அவருடைய புத்திசாலித்தனத்தினால அந்த சமையல்காரர் நிறைய அனுபவம் உடையவர் என்பதனால அது வேறு விதமாக அதை மாற்றி விடுவார். ஒன்று. சில நேரங்கள்ல சோறு அடி பிடிச்சிடும். அதை என்ன பண்ணலாம் என்பது அவருக்கு தான் தெரியும். அதை சரி பண்ணுவார். நன்மை தரும் செயல்களை நல்ல வகையில் செய்ய வல்லவன் எவனோ அவனிடம் பொறுப்பை அளிக்க வேண்டும். இப்ப வந்திருக்கிற அத்தனை பேரும் என்னையா இப்படி சோறு போட்டிருக்கான், கருணா வாடை அடிக்கிறது, அல்லது இப்படி குழைத்து வைத்து விட்டான் என்று சொல்வதற்கு பதிலாக அதற்கான ஆல்ட்ரேஷன், அது மறு செயல்பாடு என்ன உண்டோ அதை செய்து சாமர்த்தியமாக செய்து விடுகிற தன்மை அவருக்கு உண்டு. வேறு சொல்லுவோம், நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் என்கிறார் தெய்வப்புலவர். இந்த
இந்த குரல்ல நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான ஆடல். எப்படி தீமையானது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லும். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்ல ஒரு 20 ஆண்டுகள் இருக்கலாம், தஞ்சை பெரிய கோயில்ல யாகசாலையை வளர்த்தார்கள் குடமுழுக்கு செய்வதற்காக. அது பார்த்தீங்கன்னா சுற்றி அந்த தென்னங்கூரை போட்டிருப்பாங்க, அடைப்பு, மேலே பந்தலும் போட்டிருப்பாங்க. தண்ணி மழை பெய்தால் தண்ணி இறங்காத அளவுக்கு யாகம் நடக்குது, நிறைய யாகம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த தீ மூட்டியதற்கு பிறகு திடீரென்று ஒரு சூறைக்காற்று சுழற்றி அடித்தது. அதிலே அந்த தீயானது அந்த கூரையில் பற்றி யாருக்கும் எதுவும் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத சூழலில் எல்லாம் பற்றி விட்டது. அதை நுணுக்கமாக ஆய்ந்து அதை அணைத்தார்கள் என்பது வேறு செய்தி. ஆனால் மதிநுட்பமாக இப்படி ஆனால் என்ன செய்வது என்பதை முன்கூட்டியே அவர்கள் அந்த தீ வந்தால் என்ன செய்வது என்பது இப்போ ஒவ்வொரு பள்ளியிலும் ஒவ்வொரு அலுவலகங்களிலும் அந்த தீ பிடித்தால் என்ன செய்வது என்பதற்கு ஒரு சிலிண்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுல மாவு மாதிரி ஒரு பொருள் இருக்கும். அது எல்லா இடத்துலையுமே பயன்படுத்தப்படுவதில்லை. என்றாலும் அது நிகழ்ந்தால் எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு குழந்தைக்கும் தீங்கு நேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக அதை முன்கூட்டியே செயல்படுத்துகிறார்கள் ஒரு செய்தி. இரண்டாவது, கும்பகோணத்துல ஒரு 23 குழந்தைகள் அவர்கள் மதிநுட்பம் இன்மையினால காசு சம்பாதித்தல் என்கிற ஒரே குறிக்கோள்ல அந்த வாயில் ஒரு பக்கமாக மட்டும் இறங்குகிற மாதிரி ஏறுகிற மாதிரி படியமைத்து மாடியிலே அந்த கூரை போட்டு நடத்துகிறார். அது தீப்பிடித்தவுடன் இங்கும் அங்கும் அது முறையாக சென்றிருந்தாலும் கூட தீ அவர்கள் மேல் பட்டிருக்காது, குழந்தைகள் மீது. அது யாருக்கும் எதுவும் புரியவில்லை. அந்த மாதிரி சூழல்ல அடித்து பிடித்து கொண்டு கீழே விழுந்ததுல அந்த மேல்கூரையில் இருந்து வந்த தீப்பிழம்புகள் பட்டு அந்த குழந்தைகள் கருகி இறந்தன. அவர்களுக்கு நினைவு சின்னம் வைத்திருக்கிறார். நமக்கு நினைவு சின்னம் வைக்கத்தான் தெரியும். நன்று. நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். எரி முன்னர் வைத்தூறு போல கெடும் என்று ஒரு குரல் பிடிச்சோம்ல. வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை, எரி முன்னர் வைத்தூறு போல கெடும் என்று. இதையெல்லாம் முன்கூட்டியே சிந்தித்து வினை செயல் வேண்டும் என்பதுதான் இந்த அதிகாரம். 2வது குரல். வாரி பெருக்கி பலம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை. வாரிங்கிறதுக்கு பல பொருள் இருக்கு. வருவாய் வரும் வழியை பலவாறாக பெருகச் செய்தல், கடல் என்று ஒரு பொருள் இருக்கிறது, நீர்பெருக்கு என்று ஒரு பொருள் இருக்கிறது. இப்படி பல பொருள். ஒரு சொல் வாரி என்பதற்கு வருவாய் என்று ஒரு பொருள் இருக்கிறது, கடல் வளம் என்று ஒரு பொருள் இருக்கிறது. இப்படி பல பொருள்கள் இருக்கின்றன. வாரி பெருக்கி வளம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை. வருவாய் வரும் வழிகளை பெருக்கி பொருளை உண்டாக்கி இவற்றின் பெருக்க சுருக்க வழிகளை ஆராய வல்லவனே சிறந்த செயல் வல்லவனாவான். அது குடும்ப தலைவனாக இருந்தாலும் சரி, ஊர் தலைவராக இருந்தாலும் சரி, நாட்டின் தலைவனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே என்ன இருக்கணும்? வருவாய் பெருக்கணும். அந்த பெருக்கிறது நேரிய வழியில இருக்கணும். இதுக்கு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கான வழிவகைகளை தக்கவனை கொண்டு செயலாற்றுக என்று சொன்னார். ஒரு கருத்து சொல்ற பாருங்க, ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணுங்க. ராஜாஜி, அவருக்கு பேர் சக்கரவர்த்தி ராஜகோபால் ஆச்சாரியார்னு பேர். காமராசருக்கு முன்னால முதலமைச்சராக இருந்தார் தமிழ்நாட்டில். அதுக்கு முன்னால இந்தியா சுதந்திரம் அடைந்த போது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர். இந்தியாவின் முதலாவது கடைசி கவர்னர் ஜெனரல் அவர் தான். பின்னால மேற்கு வங்காளத்தினுடைய ஆளுநராக இருந்தார். அப்புறம் இங்கே முதலமைச்சராக இருந்தார். அவர் கூட்டிய அமைச்சரவை கூட்டத்துல தமிழ்நாட்டினுடைய வருவாயை பெருக்குவதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு யோசனைகளை சொன்னார்கள். அப்ப ராஜாஜி சொன்ன ஒரு தீர்க்கமான ஒரு கருத்தை கேளுங்க. மக்களிடம் பழங்காலத்துல அரசர்கள் இருந்த போது 6 ஒரு பங்கு வரி வாங்கலாம். இப்ப 60 மூட்டை நெல் விளைகிறது என்று சொன்னால், ஒரு ஏக்கர் நிலத்துல 60 மூட்டை நெல் விளைகிறது என்று சொன்னால், அதுல ஒரு 10 மூட்டை அரசாங்கம் வாங்கிக்கும்.
மன்னர்களுடைய காலத்துல 6ல் 1 பங்கு. 10 ஏக்கர் நிலம் இருக்கிறது, 600 மூட்டை விளைகிறது. அதுல 100 மூட்டை அரசாங்கத்துக்கு போயிடும். அப்பதான் ஆட்சி நடத்த முடியும். இது ஒரு வரி வருவாய். இன்னும் வேறு சில இது பத்தல, இன்னும் மக்களுக்கு நன்மைகள் செய்வதற்கு இந்த வருவாய் பற்றவில்லை என்பதற்காக வேறு சில முயற்சிகளை எல்லாம் சொன்னார்கள். அதற்கு அவர் சொன்ன ஒரு இது நல்லா நினைவுல வச்சுக்கோங்க, மாணவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அவர் சொன்ன இந்த வாசகம் மிக அழகானது, நுட்பமான. இப்ப இருக்கிற ஆட்சியாளர்களும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம ஒரு பருக்கை சோறு, ஒரே ஒரு பருக்கையை கையில் எடுத்துக்கோங்க. அந்த சோறு எப்படி வந்தது என்று பார்த்தால், அந்த ஒரு சோறு கையில் வருவதற்கு எத்தனை பேர் உழைப்பு இருக்கிறது, எவ்வளவு நெல் சேதாரமாயிற்று, அரைக்கிற போது அல்லது வீடு கொண்டு வருகிற போது எவ்வளவு சேதாரமானது, அதன் பிறகு எந்தெந்த வகையெல்லாம் குருவி போன்ற பறவைகள் எல்லாம் தின்றது போக, எலி, பாம்பு, எலி, குருவி மற்றதெல்லாம் தின்றது, புழு பூச்சிகள் தின்றது போக, வீட்டுக்கு வந்து சேர்ந்தது எப்படி, அரைத்தது எப்படி எல்லாம் கணக்கு பார்த்தால் ஒரு மனிதன் ஒரு பருக்கை சோறை வீணாக்குவானா? வீணாக்க மாட்டான். அதனால அவர் சொல்றார், ராஜகோபாலாச்சாரியார் சொல்றார், அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஆலோசனைகளை சொன்னீங்க. ஒரு வண்டு மலரிலிருந்து தேன் எடுக்கிறது, மலரும் நோகாமல் தேனும் எடுக்க வேண்டும். வண்டுக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது. ஒரு மலரில் இருந்து தேன் எடுத்தாக வேண்டும். நம்மளை தேன் எடுக்க சொன்னா என்ன பண்ணுவோம்? அதை போட்டு பிச்சு போட்டுருவோம். நமக்கு அது மாதிரி கருவிகள் இல்லை. அதற்கு உறிஞ்சு குடல் இருக்கிறது, அதுல உட்காரும். அதனுடைய அந்த வெயிட், அந்த வண்டினுடைய வெயிட்டை அந்த மலர் தாங்கும். அதில் நுணுக்கமாக எந்த இடத்தில் பூவில் தேன் இருக்கிறதோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு வர வேண்டும். ஆகையினால் நாம் மக்களுக்கு போடுகிற வரியானது, இந்த வண்டு எப்படி மலரில் இருந்து தேன் எடுத்ததுனால மலருக்கு சேதம் இல்லையோ, அதுபோல் மக்களுக்கு எந்த விதமான மன வருத்தமும் இல்லாமல் வரி போட வேண்டும் என்று சொன்னார். இப்படி சொன்னதுனாலதான் அவரை தீர்க்கதரிசி என்று சொன்னார்கள். இப்படி வரி போட வேண்டும் என்று சொன்னார்கள். இப்ப ஒரு பருக்க சொன்னேன் அல்லவா, விதை நெல் வாங்குகிற போது ஒரு ஜிஎஸ்டி, விதை நெல் கொண்டு வந்து விதைக்கிற போது ஒரு ஜிஎஸ்டி, அதை நெல்லை வீட்டுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு ஜிஎஸ்டி, அதை புதுக்கி அரிசியாக்குவதற்கு ஒரு ஜிஎஸ்டி, நாம் உண்ணுகிற போது ஒரு ஜிஎஸ்டி என்று அரசாங்கமே அந்த மலரை கசக்கி போட்டு விட்டது. இது ஒரு அரசியல் பார்வையாக இருந்தாலும் இது சொல்லித்தான் ஆக வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவரும் தமிழ்நாடு தான், இதுவும் தமிழ்நாடு தான். இது இந்தியா பூரா நடக்குது. தேனையும் எடுக்க வேண்டும் என்று ராஜாஜி கூறினார். இன்னும் 2 துளிகள் இருக்கின்றன. மீண்டும் குரல். வாரி பெருக்கி வளம்பெடுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை. உற்றவை என்பதுதான் நான் இவ்வளவு நேரம் சொன்ன செய்தி. எல்லாம் என்னுடைய செய்தி என்று நான் சொல்லுகிறவர்கள் என்னுடைய செய்திகள் அல்ல. எல்லாம் கடன் பெற்று மற்றவர்கள் சொன்னதைத்தான் நான் சொல்லுகிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உற்றவை ஆராய்வான் செய்க வினை. நாம் செயல்படுகிற போது யாருக்கும் எந்த விதமான துன்பமும் ஏற்படாமல் நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதுதான். திருவள்ளுவர் எப்படியெல்லாம் சிந்திக்கிறார் பாருங்க. ஒரு குறளுக்குள்ள எவ்வளவு கருத்துக்கள் இருக்கின்றன. நான் சொல்வதெல்லாம் குறைவு. ஆராய இன்னும் ஏராளமான கருத்துக்கள் பல்கி பெருகி கொண்டே இருக்கும். வாரி பெருக்கி வளம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை. 3வது குறள். அன்பு, அறிவு, தேற்றம், அவாயின்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு. எவனிடம் வினையாற்றும் தெளிவு மிக்கிருக்கும் என்பதை தெரிவிப்பது இந்த குறள். யாரிடம் வினையாற்றும் தெளிவு அதிகமாக இருக்கும் என்பதை தெளிவுபடுத்துவது எப்படி? அன்பு, அறிவு,
தெளிவு, ஆசையில்லாமை ஆகிய நான்கும் நன்கு அமைந்தவரிடத்தில் மட்டுமே தெளிவு அமைந்திருக்கும். அன்பு, அறிவு, தெளிவு. தேற்றம்னா தெளிவு. தெளிவு, ஆசையின்மை, இந்த 4 குணங்களையும் நல்லபடியாக கொண்டுள்ளவர்களிடத்தில் மட்டுமே பணியை கொடுக்க வேண்டும். அன்பு, அறிவு, தெளிவு, ஆசையின்மை, இந்த 4 குணங்களையும் நல்லபடியாக கொண்டுள்ளவர்களிடத்தில் மட்டுமே பணியை கொடுக்க வேண்டும். அடுத்து 4ஆம் குறள். எனை வகையான் தேறிய கண்ணும் வினை வகையான் வேறாகும் மாந்தர் பலர். எல்லா வகையாலும் தெளிவுள்ளவர்கள் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் பலர் செயலாற்றும் போது பணிகளின் அடிப்படையில் மாறுபட்டுவிட வாய்ப்புகள் உண்டு. 5. அறிந்தாற்றி செய்கிற்பார்க்கு அல்லால் வினைதான் சிறந்தானென்று ஏவல் பாட்டு அன்று. ஒரு பணியை ஒருவனிடம் ஒப்படைக்கும் போது அவன் அந்த பணியின் நுணுக்கம் தெரிந்தவன் என்பதனால் மட்டுமே கொடுக்க வேண்டும். வேறு சிறப்பு கருதி கொடுக்கக்கூடாது